முதலாவது, பிரம்மாண்டமான கோது. மனிதர்களாக உண்டாக்கி கொண்ட அனைத்து சமூக நிர்வாக அமைப்புகளும் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் அங்கு சுதந்திரம், நீதி எனும் வார்த்தைகள் அத்தியாவசியமானவை. ஒருவேளை இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரு சமூகத்தின் நிர்வாகத்தினர் தரப்பால் அவமதிக்கப்பட்டால் பொதுமக்கள் நிச்சயமாக கிளர்ந்தெழுவார்கள். ஆனால் மக்களை அதிகாரம் செய்ய வேண்டும் என்றால் மக்களை விட நிர்வாக உறுப்பினர்களிடம் பணம், பலம், ஆற்றல், அதிகாரம் என்பவை மிகுதியாக இருந்தே ஆக வேண்டும். அப்போது மட்டும்தான் மக்களை தங்கள் ஆதிக்கத்துக்குள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இப்போது சிந்தியுங்கள். நீதி, சுதந்திரம் ஆகிய இரண்டும் ஒரு சமூகத்தில் போற்றப்படவும் வேண்டும். அதோடு ஒரு சாரார் மட்டும் மக்களை விட அதிகமான சலுகைகளை அனுபவிக்கவும் வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் ஆளும் வர்க்கம் தொடர்ந்தும் நிலை பெற முடியும். இப்போது நீங்கள் ஒரு அரசின் நிர்வாக அங்கத்தவராக இருந்தால் என்ன செய்வீர்கள்?